ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நம்ம முட்டை சப்பாத்தி செய்ய போறோம். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாமா? 4 வெங்காயம், 3 பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி, முட்டை. இப்போ இதுக்கு தேவையான 4 சப்பாத்தி எடுத்துக்கலாம். நல்லா ரோல் பண்ணிட்டு, நூடுல்ஸ் மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்க குழந்தைங்க கூட நூடுல்ஸ்ன்னு நெனச்சு சாப்ட்டுருவாங்க. இப்போ கட் பண்ண சப்பாத்தி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாரி இருக்கணும். இப்போ தக்காளி எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் சென்டர்ல கீறல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியன்ஸ் எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல குட்டி குட்டியா வர மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதும் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டும், பச்சை மிளகாவும் போட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்த பேன்ல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். ஆனியனும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது வணங்குறதுக்கு லைட்டா சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வணங்குறதுக்கு லைட்டா தண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா, நல்லா இந்த கலர்ல சேஞ்ச் ஆயிடும். நம்ம எடுத்து வச்சிருந்த 2 முட்டையும் எடுத்து நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணி வச்சிருந்ததுக்கு நம்ம தக்காளி, வெங்காயம் வதக்குனது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1, 2, 3 நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்திய பேன்ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒண்ணு சேர இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ முட்டை சப்பாத்தி நமக்கு ரெடி. இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்!